வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு கார்ன் டாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. எஸ்பெஷலி இந்த மழை காலத்துக்கு சூப்பராக இருக்கும். இது சிக்கன் கார்ன் டாக்ஸு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தது. நிறைய நேரம் நான் வச்சுட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா க்ரன்ச்சியாகவே நிறைய நேரம் இருந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இங்கே சிக்கன் சாசேஜஸ் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், முட்டை, மேஸ் ஃப்ளார், எல்லோ கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும், மேஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. அடுத்து மைதா, பால், தயிர், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், உப்பு, மிளகுத்தூள், இதை தான் தேவைப்படும். இங்கே இந்த மேஸ் ஃப்ளார் வந்து நான் இங்கே பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்கினேன். ஆல் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இந்த மேஸ் ஃப்ளார் இருக்குது. எல்லோ கார்ன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க அதுக்கு. இப்போது மிக்சிங் பவுலில் எல்லோ கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு இத்தனையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துக்கினேன் ஒரு பவுலில். இப்போ இந்த கலவையில் நம்ம சாசேஜஸ் போட்டு ஒரு முறை அந்த மாவில் பெரட்டி எடுத்துடலாம். ஏன்னா இது மேலே அந்த பஜ்ஜி மாவு ஒட்டினோன்னா அது ஈஸியாக ஒட்டும். இல்லைன்னா அந்த சாசேஜ் வழுவழுன்னு இருக்கிறதுக்கு அந்த பஜ்ஜி மாவு ஒட்டாது. ஸோ இப்போது எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் உதிரி எடுத்துகிட்டு இதே மாவில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கினேன். அடுத்து வந்து முட்டை, பால், தயிர் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கல. நல்லா கலந்துட்டு இந்த மாவு மூடி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஏன்னா எப்போவுமே பஜ்ஜி மாவு கொஞ்சம் ஊறினா நல்லா வரும். இப்போ நல்லா ஊறினதும் அது ஈஸியாக இருக்கும் நம்ம டிப் பண்ணி அது இது பண்ணுறதுக்கு. இப்போ இந்த டூத் பிக் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சாசேஜஸில் குத்திட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அது வந்து மாவில் தோச்சி சுடுறதுக்கு. எண்ணெயும் காய வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்பூனில் அது நல்லா ஒட்டி வருது அந்த மாவு. இப்போ ஒரு கப்பில் அந்த மாவு சேர்த்துக்கினேன். ஏன்னா இதில் முக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இப்போ இந்த சாசேஜ் ஒன்றா அந்த டூத் பிக் பிடிச்சி நான் நல்லா அந்த மாவில் முக்கி சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா அருமையாக ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த மாவு வந்து நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். ஏன்னா இது சோள மாவு இல்லையா, ஸோ நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். ரொம்ப நேரம் சூடாகவும் இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்து நான் சர்வ் பண்ணிட்டேன் கெச்சப்போட. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோ ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.